அதிமுகல இருந்து கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் பதவி விலகினாங்க. இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இவ்வளோ கண்ணு முன்னாடி இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு. இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன். ஓட்டு வாங்கி ஜெயிச்சு விட்டு இப்போ அந்த கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போனால் என்ன இருக்கவங்களாம் லூஸா? ஏன்னா இப்போ இடைத்தேர்தலான தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்துக்கு கிடையாது, தமிழகத்துக்கு இப்போதைக்கு அறிவிக்க மாட்டாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்கல்ல. டேம் ஃபுல் தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் டேமை க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இப்போதைக்கு இல்லை. இவங்க எத்தனை பேர் வெளியில் வர்றாங்கன்னு பார்த்துட்டு மொத்தமாக நடத்துவாங்க. பொது தேர்தலே நடத்துறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை மீண்டும் ஒரு தேர்தல் வந்தாலும் தாவேக்க வந்து 234 தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. 98 ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த குளறுபடியில் ஏற்கனவே கரண்ட் இல்லாமல் சாவடி தெரியாமல் போட்டோம் அப்படின்ற மாதிரி பல பேர் இருக்காங்க. ஒரு 10% வாக்காளர் வெறி பிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லா குரூப்பையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 96, 98 சீட்டு தான் அடுத்த ரவுண்டு கிடைக்கும். அது கூட கிடைக்காதுன்றாங்க. மாதவர்ஜன் அவர்கள் கரூரில் வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு வந்து இருக்கு, சட்டம் தன் கணக்கை செய்யும். அந்த கட்சி தலைவர் எங்கே போனாங்க தெரியுமில்ல? சிறையில் இருந்தாங்க. அந்த கட்சியை கொண்டு வந்து இணைக்கும் போது என்ன ஆகுது? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு. கவுண்டமணி கை தட்டிட்டு இருப்பாங்க. சுமாரி இந்த சீன் தான் நீ டேர்னிங் பாயிண்ட்டு. சரி, இப்போ அதிமுகல இருந்து கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் வந்து பதவி விலகினாங்க. அதிமுகல இருந்து விலகிட்டாங்க. இப்போ அவங்க போட்டியிட்ட அந்த தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்கிறவான்றது தான். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் இது நடக்கும். இவ்வளோ கண்ணு முன்னாடி இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு. இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன். ஓட்டு வாங்கி ஜெயிச்சு விட்டு இப்போ அந்த கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போனால் என்ன இருக்கவங்களாம் லூஸா அப்படின்றது தான் தொகுதி மக்களுடைய பார்வையாக இருக்குது. அங்கே போகிறப்ப தான் தெரியும் அவங்க யார் பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. திருப்பி சீட்டு தர மாட்டாங்க. சீட்டு தந்தாலும் ஜெயிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா இப்போ இடைத்தேர்தலான தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்துக்கு கிடையாது, மற்ற மாநிலம் 3 மாநிலம் தமிழகத்துக்கு இப்போதைக்கு அறிவிக்க மாட்டாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்கல்ல. புரியுது அவங்களுக்கு? அந்த டேம் ஃபுல் தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் டேமை க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இப்போதைக்கு இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு. இப்போதைக்கு இல்லை. இவங்க எத்தனை பேர் வெளியில் வர்றாங்கன்னு பார்த்துட்டு மொத்தமாக நடத்துவாங்க. பொது தேர்தலே நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு தேர்தல், பொது தேர்தலாக இடைத்தேர்தலான்றத மத்திய அரசு முடிவு பண்ணும். ஒருவேளை மீண்டும் ஒரு தேர்தல் வந்தாலும் தாவேக்க வந்து 234 தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லோரும் சொல்கிறது தானம்மா. 98 ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா? இந்த குளறுபடியில் ஏற்கனவே கரண்ட் இல்லாமல் சாவடி தெரியாமல் போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில் பல பேர் இருக்காங்க. ஒரு 5%, 8% வாக்காளர்கள் தெரியாமல் போட்டோம். ஒரு 10% வாக்காளர் வெறி பிடிச்சிருக்காங்க. நாங்களே செத்தாலும் பரவாயில்ல, விஜய்னா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போ எல்லா குரூப்பையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 96, 98 சீட்டு தான் அடுத்த ரவுண்டு கிடைக்கும்ன்ற மாதிரி. அது கூட கிடைக்காதுன்றாங்க. 88 அந்த ரேஞ்சில் தான் வரும்ன்றாங்க. வருவங்கும்போது இப்போ திருப்பி விஜய் எங்கே போய் நிற்பார்? திருப்பி திருச்சியில் இங்கே 2 இடத்துல நிற்பாரா? இப்போ இங்கே நிற்கும்போது இங்கே இப்போ ஏற்கனவே பெரம்பூர்காரெல்லாம் கொலவெறியில் இருக்கான். கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, ஆளையும் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ரொம்ப இதில் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே மாறும். மாறி டமால்னு குறைஞ்சிருச்சுன்னு வைங்கன்னா எல்லாம் பல பேர் 1000 ஓட்டு 1500 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. டோட்டலாக பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிஜேபி வேறு இருக்கான். அவன் போன டைம் சுதாரிக்கலை. எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட வந்து தெளிவாக இது பண்ணலை. இப்போ இந்த டைம் பிட்டடிச்சு வந்துட்டீங்க. இப்போ அடுத்த டைமு எக்ஸாம் ஹாலில் டைட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2 வாத்தியார் அங்கேயும் இங்கேயும் போட்டு பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீகார் மாதிரி ஆயிடும். அனைத்து தொகுதியிலும் பாஜக வெற்றிங்கிற மாதிரி. என்னன்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போது இந்த மாதம் வந்து 2வது வாரம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. அதாவது இந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தினர் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த 41 பேர் குடும்பத்தினருக்கும் வந்து அரசு வேலை வந்து வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது சொல்லப்படுது. சீட்டு கூட கொடுக்கலாம். அவர்களுக்கு வந்து ஏன் அரசு வேலை ஏன் கொடுக்கணும்? அவர்கள் பெரிய தியாகிகள். இப்போ இந்த தேசத்துக்காக போராடி அதுக்காக பண்ணி அவங்க உயிர் நீத்திருக்காங்க. இந்த இலங்கையில் கூட தனிநாடு கேட்டு போராடின கூட இவங்க வந்து எளிதாக வந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசு வேலைன்றதை தாண்டி அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணணும். பொண்ணு பார்த்து ஆம்பளையாக இருந்தால் பொண்ணு பார்த்து வைக்கிறது, மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது எல்லாமே. ஏன்னா அவங்க தியாகிகள். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்காக வந்தவங்க.
சரி இழந்த வரைக்கும் சொல்லலைன்னா கூட அவங்க சொந்தக்காரவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணும். அங்கே ஏதாவது பெரிய அளவில் பண்ணணும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி துபாயில் வேலை மாதிரிலாம் அவங்கள சேர்த்து விட்டு அவங்க பெரிய அளவில் பண்ணணும். அது நான் ஏற்கனவே விஜய் பண்ணியிருக்காரேன். கூப்பிட்டு விசாரித்து இதெல்லாம் பேமெண்ட்லாம் கொடுத்தார்ல. அடுத்து இப்போ போய் கொடுக்கலாம், அரசு பதவிகள் கொடுக்கலாம். இதில் நீட்டு பரீட்சையில் கொஞ்சம் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். நிறையா அவங்களுக்கு நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா தாவேக்காவோடைய தூண்கள் அவங்கெல்லாம் ஆதவர்ஜனா கூட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். சரி, இப்போது தாவேக்கால வந்து மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா வந்து நடந்தது. அதில் சி விஜயபாஸ்கர் அவர்களும், அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேரும் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜனா அவர்களும் பல விஷயங்கள் வந்து அந்த மேடையில் வந்து பேசியிருக்காரு. கரூரில் வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு வந்து இருக்குது, அந்த கணக்கை நாங்கள் கண்டிப்பாக முடிப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்றது முழுக்க அவருக்கு தெரியும், சட்டம் தன் கடமை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஆதவர்ஜனா வந்து ஒரு ஞானி மாதிரிமா. அவர் எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன நடக்க போகிறது எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனுஷன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா மாற்றுக் கட்சியினர் இணையிறது மட்டும் கிடையாது. இப்போ ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன்னு தானே விஜய் சொன்னார். அந்த அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு. விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் போயிருக்க மாட்டீங்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கெலாம். அதுக்கு அடுத்து போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள் செக்ரட்டரிலாம் போயிருக்க மாட்டீங்க. போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் விஜய் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் இங்கே ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போனால் ஒரே சண்டை சத்தம், பயங்கரமாக பிரச்சனை. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த தாசில்தார் வந்து கொதிச்சு போகிறார். யாரை கேட்டா லஞ்சம் கொடுத்த எனக்கு எப்படா வந்த நீ? ஏண்டா நேற்று ஊழலற்ற ஆட்சி தொடங்கிடுச்சு, ஒரு தாசில்தாருக்கு வந்து நீ லஞ்சமாடா கொடுக்குறேன்னு சொல்லி அவனை போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. இனி பணத்தை எடுத்துகிட்டு எவனாவது தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ளேயோ கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயோ வந்தீங்க, பர்ஸெல்லாம் வெளியில் தான் வச்சுட்டு வரணுன்றாங்க. இப்போலாம் பார்த்தீங்களா, போனீங்களா கலெக்டர் ஆஃபீஸ்க்கெலாம் பர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பணம் என்ன வச்சுருந்தீங்கன்னா அவங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா லஞ்சமற்ற ஒரு இதாக மாநிலமாக மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? வேலை வாய்ப்பு அது நீங்கள் இப்போ செக்ரட்டரியேட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே என்னம்மா வேணும், உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் உடனே சொல்கிறீங்க, சார் கவர்மெண்ட் நர்ஸு வேணும், வாங்கம்மா. உடனே கையெழுத்து போட்டு ஒன்று, சார் 5 லட்சம் 10 லட்சம் கேட்டேன், அது யார் கேட்டதுன்னு சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு ஃப்ரீ, நாளைக்கு காலைல போய் ஜிஹெச்எல் ஜாயின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி லஞ்சமற்ற ஒரு இது வேலை. இப்போ அரசு வேலை, இப்போ டிரைவர் அது இது எல்லாம் 5 பைசா வாங்குறதில்ல. தாசில்தார் வாங்குறது கிடையாது. டாஸ்மாகில் அந்த 10 ரூபா கூட வாங்குறது கிடையாது. போலீஸ்லாம், டிராஃபிக் போலீஸ்லாம் நீங்கள் இப்போ போய் கொடுத்து பாருங்கள், 100 200 பிடிக்கிறப்ப உங்களை கட்டி வச்சு அடிச்சு விடுவாங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூய்மையான ஆட்சியை புனிதப்படுத்துறதுக்காக தான் அவங்களெலாம் சேர்க்குறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆனால் விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து ஒரு புனித பயணம். அது 5 பைசா இவனை வாங்குறதில்ல லஞ்சம். இப்போ நீங்கள் பல்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் 40 வாட்ஸ் பல்ப் போட்டால் 40 வாட்ஸ் தான் எரியும். இப்போ 80 வாட்ஸ் அளவுக்கு பவர் வருது. ஒரு பவர் கட்டு கிடையாது, எதுவுமே ஒன்றும் பண்ண. இங்கே ரோடெல்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாதுகாப்பு. இப்போ நீங்கள் இப்போ ரோட்டில் எப்படி வந்தீங்க நீங்கள்? 2 வீலர். உங்கள் முன்னாடியே 2 பைலட் மாதிரி வந்திருப்பாங்களே, இதில் சிங்கப்பெண் படையில் வரலையா? பார்க்கலையா நீங்கள்? வரல. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, மஃப்டியில் இருந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபுல் ப்ரொடெக்ஷன் எல்லாமே மாறிடுச்சு. இன்னும் நம்ம வந்து பழைய இதில் உட்காந்துருக்கு. அதே மாதிரி விஜயபாஸ்கர்லாம் தேடி சேர்த்துருக்காங்க. மகாத்மா காந்திக்கு அடுத்து இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா விஜயபாஸ்கர்லாம் 500 ரூபா நோட்டை பார்த்ததே கிடையாது. லஞ்சம் ஊழல்ன்றதை காதில் கேள்விப்பட்டதே கிடையாது. 2 விஜயபாஸ்கர் தான். இன்றைக்கி சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள். எது முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள், லஞ்சம் ஓட்டுக்கு காசு கொடுத்ததோ லஞ்சமோ எதுவுமே கிடையாது. வீட்டில் ஒய்ஃப் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து சட்டசபையில் பேசி கத்தி இந்த மக்களுக்காக பேசிட்டு அந்த தயிர் சாதத்தை ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான தியாகிகளை தான் இப்போ சேர்த்துருக்காங்க இதில் அவைக்கால். அதனால் இன்னும் சுத்தமடைஞ்சு பயங்கரமாக இந்த மாநிலமே இன்னும் 5 வருஷத்தில் பாருங்கள் எப்படி.
சார் அதாவது இதுக்கப்புறம் அதிமுகவும் தாவேக்காவும் ஒரே கட்சி அப்படின்னு ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது புரியுது அவங்களுக்கு. 60% வந்து அந்த கட்சி தலைவர் எங்கே போனாங்க தெரியுமில்ல, புரட்சி தலைவி சிறையில் இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு தூய்மையான தேவை. அவங்க எதுக்கு போனாங்க? இந்த இந்தியா வந்து போராடி சுதந்திரம் அடையணும்னு சொல்லி போராடினதில் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அந்த கட்சியை கொண்டு வந்து இணைக்கும் போது என்ன ஆகுது? இந்த கட்சியும் புனிதம் அடைஞ்சிடும். சரி, இது மட்டும் இல்லாமல் விஷ்ணு ரெட்டி அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க 2 பேருமே வந்து அரசு நல்ல பதவியில் டைப் ரெண்டுமே. சொல்லுங்கள். அரசு பதவியில் வந்து இல்லை. இதை தொடர்ந்து வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியிலும் இவங்களும் வந்து கலந்து கொள்கிறாங்க, இவங்களும் அரசு சார்ந்த நடவடிக்கையில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் பாரதி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவங்க மேலே நடவடிக்கை நடவடிக்கை ஏமா இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ரைட்டா, வெளியில் போகிறீங்க, மழை வருது, நான் என்ன சொல்கிறேன், ஸ்னேகா ஏமா மலையில் போய் நிற்கிறீங்க, உள்ளே வாங்கம்மா, வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்கன்ற. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் உட்காருங்க, மழை நின்னோடனே போயிடுறீங்க. அதே மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் வந்து வெயில் ஓவராக அடிச்சிருந்துருக்கு, வந்திருக்காங்க கூட. சரி வெளியே நிற்கிறீங்க, உள்ளே உட்காருங்கன்னு இருக்காங்க, அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? வெளியே வெயில் நின்றுருக்கேன், எதுக்கு வாங்க ஏசியில் உள்ளே உட்காருங்க, மீட்டிங் நடக்குது, அவருக்கு 2 சேரை போட்டுருக்காங்க, போட்டிருக்காங்க. இது தப்பாக சொல்ல முடியாது. சரி, இது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்கில் வந்து வேட்பாளராக வந்து ஜான் ஆரோக்கியசாமி நிற்க போகிறதாகவும் ஒரு விஷயம் ஏன் நிற்கக்கூடாதுன்ற? இவ்வளோ தூரம் விஜய் வெற்றிக்கு நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்வாங்க, தெரியுமா உங்களுக்கு? சட்டியில் குழம்பு இருந்தால் தானே அகப்பையில் வரும். சட்டியில் குழம்பு வெறுஞ்சட்டியை போட்டு கிண்டிங்கன்னா எப்படி அகப்பையில் கலாம்? அந்த மாதிரி ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஒரு ட்ரையல் பார்த்தாப்புல. இந்த தடுப்பூசிலாம் குரங்குக்கு அதுக்கெலாம் போடுவாங்க, போட்டு அது ட்ரையல் பார்ப்பாங்க, எலிக்கு போடுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த அமெரிக்கன் ஸ்டைல் எலெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட ட்ரையல் பார்க்கலான்றப்ப அன்புமணிகிட்ட ட்ரையல் பார்த்தாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து வேலைக்கு ஆகலை, ஏன்னா மக்களுக்கு ரீச் ஆகாதவர். அதே ட்ரையலில் விஜய் வச்சு பார்க்குறாரு, ஜெயிச்சிட்டார் விஜய். 4 வருஷம் 5 வருஷமாக ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டாங்க. அப்படி கூட இருந்து ஜெயிக்க வச்சவரை வந்து நிற்க வைக்கிறதுல என்ன இருக்குது? இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க தேவையில்லாமல் அவரை வந்து வெளியில் நின்னவரை தூக்கி இப்படி பண்ணிட்டாங்க. யார்? ஜான் ஆரோக்கியசாமி. சரி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்ச பாவத்துக்கு இப்படி பண்ணுறதுக்கு சரி அவர் எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி உள்ளே உட்கார வச்சுடுவோன்னு சொல்லி விஜய் முடிவு பண்ணிப்பார். நம்ம ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. இப்போ அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்திருக்கான், பாத்திரம் விலைக்கு வச்சுருவோம், அது கூட எம்எல்ஏ ஆக்கலாமா இப்போ அந்த நேரத்தில் இப்போ கடைசி நேரத்தில் சண்டை போட்டு போயிட்டாப்புல எலெக்ஷனுக்கு முன்னாடி. இல்லைன்னா அவரோட எம்பி ஆகலாம், திருப்பி வந்தாருன்னா எம்பி ஆக்கிடுவாங்க. ஏன்னா நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள தானே வைக்க முடியும். அதுக்காக சம்மந்தம் இல்லாத ஆளெலாம் கூப்பிட்டு இது பண்ண முடியுமா? இப்போ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு வாய்ப்பு இல்லைன்னு யார் சொன்னால் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். புரியுதா அவங்களுக்கு? அதனால தான் இப்போ விஜய் வந்து அரசியல் புரட்சியாளர், அம்பேத்கருக்கு அடுத்து அவர் தான். ஏன்னா பெரிய புரட்சி பண்ணி இப்படித்தான் சட்டமன்றத்தில் இப்படி தான் ஒரு முதலமைச்சர் பேசணும், இப்படி தான் டீட்டெயில் கொடுக்கணும், இப்படி தான் பதில் சொல்லணும், இவ்வளோ தான் மரியாதை, எதுவுமே எல்லாம் முடச்சி தூக்கிப்பட்டாப்புல. நான் இப்படி தான் பேசுவேன்னு பேசிட்டு கடைசியில் கையை காமிச்சிட்டாப்புல. இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சு? இடியா விழுந்து போச்சு? ஒன்றும் இல்லை, சட்டசபை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் உயிரோடு தான் இருக்கேன், யாரும் சாகலை. ஸோ அந்த பாணியில் விஜய் போகிறாப்புல. இது எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு 5-6 வருஷம் கழித்து தான் வந்து பிச்சைக்காரர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ தான் வந்து இது லைட்டாக தெரியும். வறுமை, வறட்சி, பாதி பேர் ஹிந்தி பேசுவான், பாதி பேர் கொங்குனி பேசுவான் இப்போ படிக்கிற மாணவர்கள்லாம். அதுக்கப்புறம் கொரோனா கிட்ஸ் வேறு இருக்குது. இப்போ 2K கிட்ஸோட அட்டகாசம் தான் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. நமக்கெல்லாம் 2K கிட்ஸ் மேலே எந்த இதுவும் கிடையாது. 2K கிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த உலகம் அப்படி சொல்லுது. இப்போ கொரோனா கிட்ஸ் வேறு வளர்ந்து வந்துச்சுன்னு வைங்க, என்ன பயங்கரமாக இருக்கும். இந்த கல்வி திட்டம் அதெல்லாம் மாற்றும்போது அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இதோட ரிசல்ட்டு தெரியும். இப்போ பண்ண பாவத்திற்கு இந்த இது சொன்னாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மாதிரி அப்போ போய் நீங்கள் பாதிரியார்கிட்ட போய் இது கேட்டிங்கன்னா கூட நேட்ட பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாதுன்ற நிலைமைக்கு போயிடும். அது இப்போ தெரியாது. இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயத்துக்கு ரிசல்ட் இப்போ கிடையாது, 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஆரம்பிக்கும், அந்த ரிசல்ட்டே தெரியும் உங்களுக்கு. 10 வருஷத்தில் கொலை நாசம்தான்.
சார் இது மட்டும் இல்லாமல் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஆளுநருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது இந்த நேர்லேயே பக்கத்தில் தானம்மா இருக்குது. ஆர்எஸ் பாரதி வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. நேராக பார்க்க வேண்டியது கடிதம் எழுதுறேன், அதுதான் தெரியவே மாட்டேங்குது. கடிதம் எழுதி போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு போய் ரீச் ஆகி அவர் கேரளாவுக்கு போய் திருப்பி வர்ற அன்னைக்கு பார்த்து எதுக்கு அது இமெயில்னு மாற்ற சொல்லுங்கள். இமெயில் அனுப்பினார்னு இனிமேல் அதனால் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம அதை சொல்லுவோம் நம்ம சேனலில். சார் அந்த ஒரு முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு இமெயில் அனுப்பினார் அப்படின்னா அடுத்த செகண்ட் போயிடும். இந்த கடிதம் அனுப்பினார்னா இதை போட்டு ஒட்டி கவரில் போட்டு அனுப்பி அது போய் அங்கே ரீச் ஆகி எதுக்கு இது? ஆர்எஸ் பாதியில் நடந்தே வாக்கிங் போகிற மாதிரியே கவர்னர் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இவர் போய் இங்கே பக்கத்தில் இதுக்கு எழுதுறாரு. சரி, என்ன எழுதியிருக்காரு சார்? அந்த இமெயிலில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வந்து குதிரை பேரம் நடத்துகிறாரு, அவர் தான் முதல் குற்றவாளி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது சமீபத்தில் வந்து வைகோ அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய சொல்ல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான், அதே தொகுதியில் அவங்கள வெற்றி பெற வைக்கிறதும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படின்றது சொன்னதாகவும் வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார். இதுதான் வந்து முழுக்க ஒரு ஆதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்எஸ் பாரதி அவர்கள் அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போது வைகோ அவர்கள் வந்து மீண்டும் வந்து அவர் மாற்றி சொல்லியிருக்காரு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, இதை வந்து பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொன்னாரே தவிர அவங்கள வந்து ராஜினாமா பண்ண சொன்னதும் விஜய் அவர்கள் கிடையாது, அவர்களை வந்து ஜெயிக்க வைக்க சொன்னதும் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்றதும் வைகோ அவர்கள் இப்போ மாற்றி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அன்னைக்கு சொன்னதை மாற்றி கேட்டிருக்காரு 3வது டைமாக. அன்னைக்கு வந்து பழைய சோறு கருவாடும் சாப்பிட்டு வந்திருப்பாருமா, அதனால் அப்படி பேசிட்டார். இப்போ கடைசியாக அவங்களுக்கு சுட சுட இட்லி சுட்டு கொடுத்துருப்பாங்க, தேங்காய் சட்னி. இதை சாப்பிட்டோடனே அவருடைய இதெல்லாம் மாறி உண்மையை சொல்லிட்டார். புரியுது அவங்களுக்கு? இதுதான் வித்தியாசமாக இருக்குது. ஏதாவது சாப்பாட்டில் மாற்றி ஏதாவது கொஞ்சம் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு தான் முதல்ல கேட்பாங்க. இவ்வளோ ஏறி இருக்கேன், 450 ஏறி இருக்கேன், என்ன இது சாப்பிட்டா அதெல்லாம் சாப்பிடாதீங்க, இனிமேல் கேழ்வரகு கூழ் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி வைகோக்கு அந்த மாதிரி சொல்லிடுவோம். என்ன இன்றைக்கி மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு பொங்குறீங்களே, பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பொங்கல் சாப்பிட்டு வந்திருப்பார். ஆமாம், இன்றைக்கி தான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு வந்திருப்பார். பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப பொங்கிட்டார், மாற்றி சொல்லிட்டார் இந்த மாதிரி விஜய் வந்து பார்த்துப்பாருன்னு. இப்போ கடைசியில் இந்த அன்னைக்கு கிளம்பும்போது ஒன்றும் ரெடி ஆகிட்டு இருக்கக்குள்ள பழைய சோத்தை போட்டு வச்சுருப்பாங்க, அவர் சாப்பிடுவார். கருவாடும் வச்சுருப்பாங்க, அதை சுருன்னு சாப்பிட்டு வந்து மாற்றி சொல்லிட்டார். அவ்வளோதான். நான் அன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட அவ்வளோ கொந்தளிச்சு அவர் வந்து பேசி. ஆமாம், அதுதான்மா பொங்கல் சாப்பிட்றதுனால பொங்கிட்டார்மா. அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்தீங்களா மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா. அன்னைக்கு வீட்டில் வந்து செம்ம ரைடு விட்டுருப்பாங்க. அப்புறம் 2 நாள் சோறு போடாம மட்டும் தான் ஒன்று கேட்டால் வரும்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி சாப்பிடாமல் வந்திருப்பார். அந்த பசியில் அப்படியே ஓகேன்ருப்பார். அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன கிளம்புறாருன்ற, என்ன பண்ணுறாருன்றது அவர் முடிவு பண்ணுறது கிடையாது, அவங்க வீட்டில் முடிவு பண்ணுவாங்க. அவர் என்ன உணவு சாப்பிட்றாரு, எப்போ கிளம்புறாருன்றதை வச்சு தான் அவருடைய அடுத்த பிரச்சனையே பிளானே இருக்கும், பேச்சே இருக்கும். அதிமுகவில் இருக்கும் சில எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் தாவேக்கால இணைகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் அதிமுகவும் கூடிய சீக்கிரம் பாஜகவோடைய ஆதரவோட ஒரு கூட்டணி அப்படி வந்து அதை கிளப்பி விடுறது. இப்போ இவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது கொலாச்சாரையில் பேசுவாங்க, உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாது. அவனை அவன் சொல்லுவா, இவன் பாவமாக இருப்பான், இவன் புருஷன் நல்லவன், அவன் அப்பாவி வேலைக்கு போயிருப்பான், காலைல போயிட்டு சாயந்தரம் வர ஒரு அப்பாவியாக இருக்கும். ஏன் உன் புருஷனை பற்றி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது என்ன நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? 2 பேரும் சண்டை வருதுமா கொலாயடியில். இப்போ இவ புருஷனை பற்றி இவனுக்கு தெரியுன்றது அது உண்மை, ஊருக்கே தெரிஞ்சது. திருப்பி அவன் என்ன பண்ணுவான், பதிலுக்கு திருப்பி சொல்லுவான், உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா, முந்தா நாள் நான் பார்த்தேன் இங்கே அப்படிங்கும்போது சுற்றி பார்க்கணும்னு என்ன நினைப்பாங்க, ஓ இவ புருஷன் இப்படி தான் போல அப்படின்னு கிளப்பி வர்றது தான். அதெல்லாம் இது அந்த காலத்தில் கொலா சண்டையிலேருந்து நடக்கிறது தான். அந்த மாதிரி நாங்கள் இவங்கள சேர்க்குறோன்ற மாதிரி திமுகவும் எவனோ சேர போகிறான்னு சொல்லி அது ஒரு கிளப்பி விட வேண்டியது. இப்போ இந்த வந்து கேள்வி கேட்குறீங்கல்ல, இங்கே நம்பிட்டீங்கல்ல, ஸோ இதுதான் இந்த மாதிரி இது பண்ணுறது தான். சரி, இப்போ இந்த குதிரை பேரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து குதிரை பேரம்லாம் முடிஞ்சு இப்போ கழுத பேரம் தான் நடந்துக்கிட்டு கழுது குதிரையெல்லாம் வாங்கிட்டாங்க. நடுவில் காக்கா பேரம்லாம் போயிட்டு இருக்கு. அது காக்கா பேரம் இனிமேல் நடக்கும், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம். இதில் சுற்றி முற்றி எவனோ காசு வாங்க, எவனோ ஆட்சி அமைக்க, எவனோ இது பண்ண, திருநாவுக்கரசை கொண்டு ஜெயிலில் வச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு அப்போ உறுத்திட்டு பாவப்பட்ட ஜீவனை. எவனோ லட்டு சாப்பிட இவங்க 3 பேரை கொண்டு ஜெயிலில் வச்சிட்டாங்களே அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான், அரசியலில் சகஜம்தான். அதுதான் புது கவர்னர் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு. கவுண்டமணி கைத்தட்டிட்டு இருப்பான் தனியாக உட்காந்து, எங்க யாருமே கைத்தட்டல, சுமாரி இந்த சீன் தான் நீ டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது,
ஸோ இந்த சீன் தான் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இனிமேல் நீங்கள் கை தட்ட வேண்டி வரும் புதிய கவர்னர் வந்ததுக்கப்புறம். அது வரைக்கும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நடந்தது ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே ட்ரெய்லர் தான், எல்லாமே ட்ரெய்லரு, டீசரு, ஃபஸ்ட்டு லுக்கு, செகண்ட் லுக்குன்னு தான். படம் வரும் பாருங்க இனிமேல் தான் பயங்கரமாக இருக்கும். படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.